இந்த தடவை நம்முடைய லாபம் எவ்வளவு தெரியுமா? 20 கோடி. ரொம்ப குறைச்சா 200 கோடியாவது வரணும். அப்படின்னா இப்ப யார கொல்ல போறோம்? பூத்துக்குலுங்கிற இளைஞர் சமுதாயத்தை, இந்த நாட்டினுடைய எதிர்காலம் ரொம்ப ஸ்மூத்தா சிம்பிளா இந்த சமுதாயத்தினுடைய ஜாதகமே நம்ம கையில இருக்கு. இன்னிலிருந்து கரெக்டா வரலன்னா நான் மறுபடியும் உங்களை அழ வைப்பேன். முன்னால் என்ன அள வைக்கவே முடியாது. பார்க்கலாமா? பார்க்கலாமா? அண்ணா அண்ணா, என்னண்ணா என்னாச்சு? ஆசையா போந்துருச்சு. ஸ்வீட் கார், இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஐ ஆம் டாக்டர் விஜய். ஓ, நீங்க சமூகத்துல உங்க மாதிரி நல்லவங்க 4 பேர் இருக்கிறதுனால தான் இன்னும் மழை பெய்யுது. மருத்துவ உலகத்துல நீங்க செய்யற சேவையால எத்தனையோ மக்கள் பிழைச்சிட்டு இருக்காங்க. தேங்க்யூ. இன்னும் எவ்வளவோ செய்யணும்னு ஆசை இருக்கு. ரொம்ப ஆசைப்படாதீங்க சார். ஏன், என்ன தப்பு? நீங்க ஆசைப்பட அதிக பேர் செத்துட்டே இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு என்ன வியாதின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கே 36 மணி நேரம் ஆச்சு. ஆனா நீங்க அதுக்குள்ள அது என்ன வியாதி எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சு அது மருந்தையோ கண்டுபிடிச்சிட்டீங்களே, அது உங்களால எப்படி முடிஞ்சது? அதுதான் என்னுடைய திறமை. இதை நம்ப மாட்டேன், எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். என் மேல நம்பிக்கை இல்லைன்னா போலீஸுக்கு போ. இங்கே வர்றேன். மிஸ்டர் மித்ரா, நீங்க ஏதோ சூழ்ச்சி சரிங்க. கோடி கோடியா பணம் சம்பள ஆசையில ஒரு வேதையை பரப்பி விட்டு அதுக்கு முன்னாலேயே மருந்து கண்டுபிடிச்சு மார்க்கெட்ல வைக்கிறீங்க. இதனால எத்தனை உயிரிங்க பலியாகிட்டு தெரியுமா? அவங்க குடும்பத்துக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்லுங்க. ஹலோ டிஎஸ்பியா, நான் மித்ரா பேசுறேன். குழந்தைங்க சாவுக்கெல்லாம் நான் தான் காரணம். இங்க ஒருத்தர் என்ன கலாட்டா பண்ணிட்டு இருக்கேன். இப்படி கண்டவங்களை என்ன அவமானப்படுத்துறது எனக்கு பிடிக்கல. நீங்க கொஞ்சம் அவங்க பேசுறீங்களா? தேங்க்யூ. ஹலோ டாக்டர், நான் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களா போய் பெரிய மனுஷன் எல்லாம் கேள்வி என்னோட இன்வெஸ்டிகேஷனுக்கு இடைஞ்சலா இருக்கும். சரிதா? அந்த மருந்து உடனே நான் ராதா மெடிக்கல்ஸ்ல போய் விசாரிச்சிட்டேன். அந்த ஃபேக்டரியில உங்க முன்னாடி இருக்காரே மிஸ்டர் மித்ரா, சமூகத்துல ஒரு பெரிய மனுஷன்.